the Bible, இயற்கையான முறையில் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறனாலே, because naturally they obey their parents, பெற்றோரை கனம் பண்ணுகிறனாலே, because they honor their parents, தேவன் அவளை ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். the Lord blesses them. ஆனால் தனிப்பட்ட முறையில் தான் ஆசீர்வதிக்கிறார். But the Lord blesses them only personally. இந்த ஆசீர்வாதமானது நம்முடைய வாழ்க்கைக்கு போதாது. This blessing is not enough for our life. தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்ற விரும்புகிறார். The Lord wants us to be a channel of blessing. அதே நேரத்தில் நம்மை அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். The same time he also wants us to take us to the city with foundations. ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது here we see இவ்விதமான கீழ்ப்படிதல் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை மெய்யான தேவனை விசுவாசித்து மெய்யான தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வருகிற கீழ்ப்படிதலாக காணப்படுகிறது. Even this blessing is through believing the true God and the word of the true God. இந்த வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டியது மிக அவசியம். It is very necessary that we should understand this difference. சாதாரணமான கீழ்ப்படிதலை பார்க்கும் பொழுது when you look at this general blessing, அவர்கள் எதையுமே இழக்க மாட்டார்கள். they will not lose anything. எதையும் இழக்க மாட்டார்கள். they won't lose anything. இன்னுமாக பார்க்க வேண்டுமானால் அவர்கள் ஆசீர்வாதம் தான் பெருகக்கூடியதாக தனிப்பட்ட முறையில் ஆசீர்வாதம் பெருக தான் செய்கிறது. we see that their personal blessings they always multiply. ஆனால் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசத்துடன் கீழ்ப்படிதலானது, but the blessing out of faith which they obey to the Lord, ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது from the beginning we see அவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் அவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வருகிறார்கள். they go into a situation where they have to lose everything. ஒருவன் தேவனுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிகிறான் என்று சொன்னால், if we say that a person is truly believing God, அவன் இழப்பே இல்லாமல் கீழ்ப்படிகிறான் சொன்னால் அவன் தேவனுடைய பிள்ளையா என்று அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்க வேண்டும். if the child of God says that I have no loss but I am still obeying God, it means that there is some doubt in their faith. விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதலானது, the faith which comes out of the obedience which comes out of faith, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதனாலே வரக்கூடிய இழப்பை நாம் அடைய வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. it shows that I have to obtain the loss which comes through obeying God. நீங்கள் வேதாகமத்தை எடுத்து பாருங்க. you look into the word of God. ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது when you read the book of Genesis, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், when you look at the life of Abraham, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். he starts to obey God. அவன் தகப்பன் வீட்டையும், he left his father's house, அவனுடைய தேசத்தையும், he left his country, தன்னுடைய இனத்தையும் அவன் இழக்க வேண்டியதாக காணப்படுகிறது. he also had to lose his kindred. இன்னுமாக கூடுதலாக அவன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது, when he started to obey even more, அவனோடு சென்று அவனுடைய உடன் உறவினனாகிய லோத்துடைய உறவை கூட இழக்க வேண்டியதாயிற்று. he also had to lose the relationship of his very close Lot. பிறகு நாம் பார்க்கும் பொழுது, then we see அவன் இஸ்மவேலை ஆகாரையும் இழக்க வேண்டியதாயிற்று. he had to lose Ishmael and Hagar. கடைசியாக அவனுடைய சொந்த மகன், அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனாகிய ஈசாக்கையும் அவன் அங்கே பலிபீடத்தில் வைக்க வேண்டியதாயிற்று. at the end he also had to place his loving son, his only son Isaac, on the altar. விசுவாசத்தினாலே கீழ்ப்படிவது சாதாரண காரியம் அல்ல. it is not so easy to obey in faith. எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்திருக்கிறோமோ, to the same extent which I have obeyed in faith, அந்த அளவுக்கு நாம் தேவனுக்காக பல காரியங்களை இழந்திருக்கிற ஒரு சாட்சி நமக்கு இருக்க தான் செய்யும். to that extent I will also have a testimony that I have lost things for the Lord. அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. only to that extent our life becomes blessing to others. அந்த அளவுக்கு தான் நாம் இந்த அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு நாம் நெருங்கி வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். to that extent only we will be able to come closer to the city with foundations. இந்த விதமான ஒரு நிலையில் தான் தேவன் நம்மை கொண்டு போகிறார். to that extent the Lord takes us to. நாம் இங்கே பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? what does the Lord Jesus Christ say? அவனை பார்த்து, நீ உன் தகப்பனின் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு விலகு என்று சொல்கிறார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். Lord is telling him that get thee away from thy land, thy father's house, thy kindred,
and go to a place which I would show you. ஆக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம் முதலாவது அவன் விட்டு விலக வேண்டியதாக இருக்கிறது. First thing is that he had to leave from that place. பல ஆண்டுகளாக அவன் வாழ்ந்த ஒரு இடம் அது. It is a place where he lived for many years. மிகவும் அறிமுகமான இடமாக மாறிவிட்டது. And it has become a very familiar place for him. பழக்கமான ஒரு இடமாக மாறிவிட்டது. He was able to be very comfortable in that place. ஆனால் அந்த பழக்கமான மிக அறிமுகமான அந்த இடத்தை விட்டு இப்போது அவன் அறியாத ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. When he had to lose that most comfortable and a familiar place, now he has to go to a place which he is not aware of. அதனால தான் வேதம் சொல்கிறது எபிரேயர்ல வாசிக்கும் போது போகும் இடம் என்னது என்று அறியாமல் சென்றான் வாசிக்கிறோம். That is why in the book of Hebrews when you read about him it says that he went to a place which he knew not. அறிமுகமான இடத்திலிருந்து அறியாத இடத்துக்கு செல்கிறான். From a familiar place he is going into a place which he is not aware. யோர்தான் பிளக்க வேண்டும் என்று விரும்பினால் யோர்தான் நதி பிரவாகித்து வருகிற கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் நதி பிளக்க வேண்டும் என்று விரும்பினால், if we want to split this Jordan river which is flowing, இந்த ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? What should the priest do? உடன்படிக்கை பெட்டியை சார்ந்து கொண்டு they have to depend on the ark of the covenant. தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வனாந்திர இடத்தை விட்டு விலகி அவர்கள் அந்த நதி அருகே செல்ல வேண்டும். They have to go into the midst of it, where from their very protective place. கரை புரண்டு ஓடுகிற அந்த நதியிலே கால்களை வைக்க வேண்டும். And they have to go and step on that flowing river. எவ்வளவு பயம் இருக்கும் பாருங்க. See how much fear they would have. அப்போதான் தேவனுடைய அற்புதம் நடக்கும். Only then the miracle of God will happen. அப்பொழுதுதான் அந்த யோர்தான் நதி பிளக்கக்கூடியதாக இருக்கிறது. Only then the river Jordan will split. ஐயோ நான் எவ்விதமாக அந்த இடத்துக்கு போவேன்? How will I go to that place? கரை புரண்டு ஓடுகிறதே நதி. The river is overflowing. சற்று காலதாமதமாக செல்லலாம். Okay, let us go after some time. யோர்தான் அங்கே அதனுடைய ஒரு ஓடையாக ஓடக்கூடிய ஒரு காலங்கள் வரதான் செய்யும். There would be time when river Jordan is overflowing. இல்ல ஓடை this is running a small stream. There will be a time where the Jordan river will be flowing like a small stream. அப்போது அந்த நதியை கடப்பது ரொம்ப மிக எளிதான காரியம். At that moment it is very easy to cross that river. யோசுவாவே அதுவரைக்கும் நாம் இங்கே காத்திருக்கலாம். They saying Joshua, let's wait till that time. அது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் அல்ல. That is not an obedience out of faith. அது தரிசித்து கீழ்ப்படிகிற ஒரு காரியமாக இருக்கிறது. That is obeying by sight. அது விசுவாசத்தினாலே நடக்கின்ற கீழ்ப்படிகின்ற ஒரு காரியம் அல்ல. That is not a faith out of sight. ஆனால் இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு by holding the word of God, அவர் சொன்னார் நான் போகிறேன் என்று சொல்கிறார்கள். They are saying that if the Lord wants me to go, I will go. யோசுவா மூலமாக பேசுகிறார். The Lord is speaking through Joshua. ஆகையால் நாங்கள் உடன்படிக்கை பெட்டியை சார்ந்து கொண்டு போகிறோம். We are depending on the ark of the covenant. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இது உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. The ark of the covenant is with us as a sign that the Lord is with us. உண்மைதான், இந்த யோர்தான் நதி எங்களுக்கு கீழ்ப்படியாது. We see that the river Jordan will not obey anyone. எங்களோடு கூட இருக்கிற தேவனுக்கு அது கீழ்ப்படிதாக வேண்டும். But it has to obey to the Lord who is with us. ஏனென்றால் அவர்தான் அந்த நதியை படைத்தார். Because he is the one who created that river. ஆகையால் கட்டாயமாக பிளக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடத்தை விட்டு மரணத்துக்கு ஏதுவான அந்த யோர்தானுக்கு செல்கிறார்கள். They are having that faith and leaving that place and going into Jordan, which might lead them to death. இதுதான் அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். This is what the Lord is expecting. ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, when we see our Christian faith, நம் அறியாத தேவன் அறிந்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு அவசியம். we see that we need faith to know the unknown God. அநேக நேரத்தில் பார்க்கும் பொழுது many times we see இந்த ஆபிரகாம் விதமாக யோசித்திருக்கலாம். we would have also even Abraham would have thought so. தகப்பனே நம்முடைய நிறைய வேலைக்காரலாம் இருக்கிறாங்க. Many of them are there without any job. நிறைய நமக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. We have many servants. ஒருவனை கானான் தேசம் அனுப்பி விடலாம். One, we can send him to the land of Canaan. அங்க போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கட்டும். Let him go there and prepare everything. எப்படி இருக்கு தேசம் பார்த்து வேவ் பார்த்துட்டு வரட்டும். Let them spy and see how the land is. அவதமாக நமக்கு செய்தி கொடுத்தா நம்ம போகலாம். And after he comes back and gives us the feedback, then we will go. இதை விட வசதியா இருந்தா அங்க போகலாம். We will go there if it is more comfortable than this place. இதோட வசதி குறைவா இருந்தா நம்ம போறத பத்தி நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாப்ல. If that place is not
comfortable, then we can talk to God saying that Lord, we can negotiate with Him. இன்றைக்கு அநேகர் அவிதமாக ஒரு திட்டம் போட்டு தான் செய்கிறார்கள். Many of them are always very calculative like this. ஆனால் அது விசுவாசத்தினுடைய அடையாளம் அல்ல. That is not a sign of faith. ஆண்டவர் போ சொன்னார் போய் கொண்டே இருக்க வேண்டும். If the Lord is asking us to go, we should go. நாம் அங்கே வசதியா இருக்குமா, will it be comfortable, வசதி இருக்கா இல்லாமல் இருக்குமா, or will it be uncomfortable? இது விசுவாசத்தினுடைய அடையாளம் அல்ல. This is not a sign of faith. ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். He who likes to gain his life will lose it. என் நிமித்தம் அதை இழக்கிறவனோ அதை மீண்டுமாய் பெற்றுக்கொள்வான். And he who loses for my sake will gain it. என்ன ஆகும் என்பதை நாம் யோசிக்காமல், not thinking about what will happen. தேவன் நமக்கு சொல்லிவிட்டார். The Lord has told us. உடனடியாக கீழ்ப்படிய சொல்லுகிறார். The Lord is asking us to obey immediately. ஆகையால் அது போதும் எனக்கு சொல்லி நாம் உடனடியாக கீழ்ப்படிந்து செல்ல வேண்டியது அவசியம். So it is necessary that we should immediately obey and go to the Lord. நாம் அதிகமான இழப்புகளை அடையலாம். We may go through many loss, ஆனால் நம்முடைய வாழ்க்கை கட்டாயமாக ஆசீர்வாதமாக மாறும். but truly it will turn into a blessing. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, when you look into our own life, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவது மாத்திரமல்ல, நம்மையும் தேவன் பாதுகாத்து நிலைநிறுத்தி அந்த அஸ்திபாரங்களை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். The Lord not only wants to protect others, we see that He wants to make us steadfast. He wants to make us stand firm and take us into the city with foundations. இந்த கடைசி நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் சொன்னால், when we see what are the important things that we see in the end days, விசுவாசத்துடைய கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். The Lord is expecting faith or obedience with faith. லூக்கா 5 அதிகாரம் பாருங்க. Turn to Luke chapter 5. ஆண்டவர் முதலாவது பேதுருவிடத்திலே படகை கேட்கிறார். First the Lord is asking Peter to for the boat. திரள் கூட்டம் வருகிறதுப்பா, there is a great multitude, அதனால் அவர்களுக்கு நான் போதிக்க வேண்டும். so I have to teach them. கடற்கரையில் போதுமான இடம் இல்லை, there is no place, not enough place in the seashore. உன் படகை தா என்று சொல்கிறார். The Lord is asking him his boat. அவள் அப்போதான் ராவு முழுவதுமாக வலை போட்டு மீன் இல்லாமல் வந்து சோர்ந்து போய் வலையில் அங்கே படகை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வலையை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். We see that at that moment only, the whole night they have toiled and they did not catch any fish, and they are coming back and they are packing everything. களைத்து போன அவர்கள் இப்போது அவளை பார்த்து, ஆண்டவர் எனக்கு இப்போ படகு கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்கிறார். They are very tired, and when they looked at the Lord is telling them, you just move the boat a little inside the sea, and then I will stand here and preach. அப்போது சாதாரண கீழ்ப்படிதலாக தான் இருக்கிறது. That was a very simple obedience. உடனடியாக பேதுரு தன் படகை கொடுத்து விடுகிறான். Immediately Peter gives his boat. அந்த பிரசங்கத்தை முடித்த உடனே, after the preaching was over, ஆண்டவர் இப்போது என்ன சொல்கிறார்? what is the Lord telling them now? நீங்கள் இப்போது படகை எடுத்துக்கொண்டு, now you take the boat, நீங்க ஆழத்துக்கு போங்க, you go to the deep, வலையை போடுங்க, and you cast the net, திரளான மீன் பிடிப்பீங்க, and you will receive multitude of fish. அப்போது விசுவாசத்தோடு அவர்கள் செல்கிறார்கள். At that moment they are going by faith. ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், Lord, we toiled whole night, ஒரு மீன் கூட பிடிக்க முடியலையே, we did not catch even one fish, ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, but you have told us, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போட போகிறோம், according to your word we are going to cast the net. அவதமாக அவர் சென்று வலையை போட்டார்கள். உடனடியாக ஏராளமான மீன்களை பிடித்தார்கள். Obeying, and they went and they cast the net and they caught multitude of fish. 2 படகுகள் நிறைந்து அந்த படகுகள் மூழ்கக்கூடிய அளவுக்கு மீன்கள் நிறைந்து காணப்பட்டது. They had fish to the extent where both their boats were about to sink. ஆக இந்த இடத்துல பார்க்கும் சாதாரண கீழ்ப்படிதலையும் பார்க்கிறோம், we see here a simple obedience, விசுவாச கீழ்ப்படிதலையும் பார்க்கிறோம். we also see obedience of faith. ஏராளமான மீன்களை பெற்று அவர்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்டிருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கு உறவினருக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக அந்த மீன்கள் மாறி இருக்கும். If they would have caught, they would have only ate for themselves, but we see that now turned into a blessing where many of them were fed. ஆகையால் ஏராளமான மீன்களை பிடித்து வருகிற காரியத்தை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். When you see the act of how the Lord blessed, gave them this multitude of fishes, it shows to what extent the Lord had blessed their life. விசுவாசத்தினாலே கீழ்ப்படியும் போது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறி வருகிறோம். When we obey out of faith, we will become a channel of blessing to many. தண்ணீரை கூட திராட்சை ரசமாய்
திராட்சரசமாக தேவன் மாற்றினார். The Lord turned water into wine. அப்போ என்ன சொல்லுகிறார்? Then what does he say? அந்த காத்து கொண்டிருக்கிற வேலைக்காரரை பார்த்து, He looked at the servants who are waiting. இந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். He is asking them to fill the pot with water. அப்போ பார்த்து நிரப்புறாங்க. And they looked at him and they started filling it. அது ஒரு கீழ்ப்படிதல் தான். Even that is an act of obedience. இப்போது அது முழுமையாக நிரப்பின பிறகு, After it was fully filled, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, now the Lord is telling them, மொண்டு கொண்டு செல்லுங்கள், மொண்டு கொண்டு போய் கவர்னர் இடத்துல, அதாவது ஆளுநர் இடத்துல காட்டுங்க அப்படி சொல்றாரு. The Lord is telling them to take from the pot and go serve it. இதுக்கு விசுவாசம் அவசியம். For this faith is necessary. அதை மொண்டு கொள்ளும்போது when they took it, அவள் கவனிக்கிறார்கள். they are observing. என்ன தண்ணீரை கொண்டு போய் சொல்றாரு? What is this? He is asking us to take the water. அவள் மொண்டு கொண்டு போது அந்த கூஜாவிலும் கூட பார்க்கும் பொழுது தண்ணீர் தான் காணப்படுகிறது. Even when they picked it up from the pot, they were able to see that it was just water. ஆனால் அவர் சொல்லிவிட்டார், நாங்கள் கீழ்ப்படுகிறோம் சொல்லி அவர்கள் அந்த தண்ணீரை கூட, கூஜாவில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் ஆளுநர் காண்பிக்க போகிறார்கள். And what they are doing is, okay, he has told us, so we have to obey. So still they are taking that water and they are going to go and give to the host. என்ன ஆக போகிறது என்று சொல்லி ஒரு பயம் இருக்கதான் செய்யும். They were fearing, saying that what is going to happen? என்ன ஆக போகிறது, ஆளுநர் என்ன விதமாக நம்மை நடத்த போகிறார் என்று சொல்லி பயம் இருந்திருக்கும். They would have fear, saying that what is going to happen, how the Lord is going to lead us. முன்ன பின்ன நமக்கு தெரியாத ஒரு நபர் சொன்னார், நம்ம கேட்டுட்டோம், கீழ்ப்படிஞ்சோம், இப்போ நம்ம தண்ணீரை கொண்டு போகிறோம், தண்ணீர் இன்னும் மாறவே இல்லையே, திராட்சரசம் அல்லவா நம்ம குறைபடுகிறது சொல்லி பல எண்ணங்களோடு அவர் சென்றிருப்பார்கள். They would have gone with many thoughts in their mind, saying that this is something that we have not done before, and what is this? He is asking us to serve the water, and what is going to happen? It is still water, nothing has happened. So like this they would have had many thoughts. கட்டாயமாக அந்த ஆளுநர் கோபப்பட்டு நம்முடைய வேலையை விட்டு நம்மை தூக்க போகிறார். Surely the host is going to get angry and he is going to fire us. வேலை இழக்க போகிறோம், We are going to lose our job. இதெல்லாம் பயத்தோடு சென்றிருப்பார்கள். They would have gone with all these fear. ஆனால் அந்த பயம் எல்லாம் வீணாக காணப்பட்டது. But all their fear was vain. அவர்கள் ஆண்டவருக்கு விசுவாசத்தினால் சேவை செய்தனாலே, because they served the Lord in faith, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? what did they do? தண்ணீரை ஆளுநருக்கு ஊற்றும் போது, when they served this water for the people, அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறி மிகுந்த வாசனை உள்ள ஒரு திராட்சரசமாக, மிகுந்த நல்ல ஒரு திராட்சரசமாக அந்த ஆளுநருடைய கோப்பையில் விழக்கூடியதாக இருக்கிறது. we see that all the water that they went and served, now it has become more delicious wine for the guest. அப்போதான் அவர் உணர்கிறார்கள். Only then they realize, விசுவாசத்தினால் கீழ்ப்படியும் போது மாத்திரமே தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. only when we obey in faith, water turns into wine. ஆக இந்த குறிப்பிட்ட வேலைக்காரரை பார்க்கும் பொழுது, when you look at these servants, அவர்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடித்தார்கள். and they identified the difference. சாதாரண கீழ்ப்படிதலுக்கும் விசுவாச கீழ்ப்படிதலுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறார்கள். They identified the difference between simple obedience and obedience of faith. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம், we can say that we are saved, விசுவாசி என்று சொல்லலாம், we can say that we are believers. ஆனால் எந்த அளவுக்கு நான் விசுவாசத்திலே கீழ்ப்படிதற்கு என்பதை நான் கவனிக்க வேண்டும். But I should also observe to what extent I have obeyed in faith. ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறேன். The Lord told me, so I will do. அதனுடைய விளைவுகள் எனக்கு தெரியாது. I am not aware of the consequence. ஆனால் தேவன் என்னை ஒருபோது கைவிட மாட்டார். But the Lord will never forsake me. அவர் ஒருபோது என்னை விலக மாட்டார். The Lord will never leave me. ஆகையால் அவர் சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட மாட்டார். அவர் மறைந்து விட மாட்டார், ஒளித்துக் கொள்ள மாட்டார். The Lord will not promise something and he will not hide himself, or he will not conceal something. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய காரியம் சொன்னால், what we should see here is, இந்த பகுத்தறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். we should have this discernment that is very important. அது நமக்கு முதலாவது இழப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். First it may bring us into loss, நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம். it may give us lot of loss, ஆனால் பிறகு ஏராளமான லாபத்தை உண்டாக்குகிறது. later it gives us great gain. ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, when you look at Abraham, கடைசியா ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறாரு. the Lord keeps a final test. அது தான் வாக்குத்தத்தம் பண்ணின மகனையே அவன் பலிபீடத்திலே ஒப்புக்கொடுத்து அவருக்கென்று பலியாக கொடுக்க வேண்டும். He has to offer as a sacrifice
the son whom the Lord had given him as a promise. ஆகாரையும் இஸ்மவேலையும் அவன் அனுப்பி விடுகிறான். He sent off Hagar and Ishmael. ஏனால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கிடையாது. Because he was not a child given by God. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியத்தை, but the thing which the Lord has given us, தேவன் நம்மை பார்த்தது எனக்கு தா என்று சொல்லும் பொழுது, when the Lord tells us you give it to me, நாம் என்ன செய்ய வேண்டும்? what should we do? மனப்பூர்வமா உற்சாகமா இது கொடுக்கும்போது, willingly and wholeheartedly when you give it to the Lord, ஆண்டவர் அதற்கு கட்டாயமாக நமக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுக்கிறார். the Lord will surely give the blessing back manyfold. வாட்ச்மேன் என்ற ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்கிறார், servant of God watchman, he says, that which originates from God alone will go back to God. அதாவது தேவனிடத்திலிருந்து உதித்த உற்பத்தியான மற்ற ஒரு காரியம் மாத்திரமே தேவனிடத்தில் திரும்பி செல்லக்கூடியதாக அப்படி ஆசீர்வாதத்துக்கு மீண்டுமாய் கடந்து செல்லும் என்று சொல்கிறார். ஒரு தேவனிடத்தில் உற்பத்தியான துவக்கின ஒரு காரியம் மாத்திரமே, anything that originates from God, தேவனிடத்தில் திரும்பி செல்லும். it goes back to God. ஆகாரும் இஸ்மவேலும் பார்க்கும் பொழுது, you look at Hagar and Ishmael, தேவனுடைய சித்தத்திலே துவங்கின ஒரு காரியம் அல்ல. it is not something that originated in the will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் உற்பத்தியான காரியங்கள் அல்ல. they are not things which are originated in the perfect will of God. தேவனுடைய அனுமதியின் சித்தத்திலே உண்டான காரியங்கள். it was something which was formed in the permissive will of God. ஆனால் ஈசாக்கை பார்க்கும் பொழுது, but when look at Isaac, தேவனே அவனுக்கு தரிசனமாகி, the Lord visited him, மகிமையின் தேவனாக தரிசனமாகி, he visited him as the God of glory, அவனுக்கு வாக்களித்து, he promised him, உனக்கு ஒரு மகனை தருவேன் சொல்லி, the Lord told him, I'll give you a son. அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஈசாக்கை கொடுத்திருக்கிறார். and based on that promise the Lord gave him Isaac. 100% அவன் அங்கே தேவனால் உற்பத்தியான ஒரு பிள்ளையாக இருக்கிறான். 100% he has been produced or originated by God. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, in such a thing, தேவன் இப்போது எனக்கு தா என்று சொல்லும் பொழுது, the Lord tells, when he says give it back, என்ன ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, Lord what is this, you only gave இப்போ me, நீங்களே கேட்குறீங்களே, now you are asking it back, இது நியாயம் இல்லையே, this is not fair. என்று அவன் போராடி இருக்கலாம். he could have struggled like this, ஆனால் அவன் அவிதமாக செய்யாமல், but not doing so, அதை கூட தேவனுக்கு இழக்க ஆயத்தமாக இருக்கிறான். he was willing even to lose that for the Lord. எது வேண்டுமானால் நான் உமக்கென்று இழக்கிறேன், Lord I won't lose anything for you, வாக்களித்ததை நீ நிறைவேற்றுவீர், but you will fulfill what you have promised. ஒரு நாள் வாக்களித்தீர், you promised one day, இந்த மகனை ஆசீர்வதித்து, you will promise that you would வானத்தின் நட்சத்திரங்களை போல அவனை மாக்குவேன் சொன்னீர், that you would bless this son and make him as a stars of the sky. ஆனால் இப்போது அவனை பலியாக கேட்கிறீர், but now we are asking him as a sacrifice. ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மீது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், but I am having full faith on this promise. நான் இந்த பிள்ளையை பலி கொடுத்தாலும், even though I sacrifice the son, அவனை நான் அந்த துண்டு துண்டாக வெட்டி அந்த பலிபீடத்தில் செலுத்தினாலும், even if I cut him to pieces and offer on the altar, அவனை தகன பலியாக உப்பு கொடுத்து தகனித்தாலும், even if I burn him as a burnt offering, அவனுடைய சரீரம் எலும்புகள் எல்லாம் அங்கே ஒரு சாம்பலாக விழுந்தாலும், even though all his flesh and bones fall down as ashes, அந்த சாம்பலிலிருந்து அவனை மீண்டுமாக உயிரோடு எழுப்பி, you will raise him up from the ashes, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீர், and you will fulfill your promise. அவனை ஆசீர்வதித்து அவனை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக செய்வீர். You will bless him and make him like the stars of the sky. அந்த விசுவாசத்தோடு அவன் கீழ்ப்படினான். He had complete belief on or complete faith on the faithfulness of God. அந்த விசுவாசமாக காணப்படுகிறது. And that is the act of faith. அந்த விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படிகிறான் என்று பார்க்கிறோம். And through that faith we see that he is obeying. அந்த கீழ்ப்படிதல் அவனை வெட்கப்படுத்தவில்லை. And that obedience did not put him to shame. மரித்தோரிலிருந்து எழுப்புகிற ஒரு பாவனையாக அவனுடைய மகனை எழுப்பி தேவன் கொடுக்கிறார். The Lord is as a sign or as an act of raising from the dead, the Lord gave him back his son. அவர்தான் கொடுக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அங்கே அந்த இடத்துல அந்த முட்செடியிலே வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். We see that to show that the Lord is giving him back, the Lord also made a ram to be caught in the thicket nearby. ஆக அந்த ஆட்டுக்குட்டியானது பலியாகிறது. That ram is now being sacrificed. அதனால என்ன சொல்கிறார் ஆண்டவர்? Through that what does the Lord say? என்னுடைய சிலுவையின் அனுபவத்துக்கு நீ வந்திருக்கிறாய். You have come into the experience of my cross. அதனால விசுவாசத்தால் கீழ்ப்படிகிறது சிலுவையின் அனுபவமாக இருக்கிறது. Obeying in faith is an experience of cross. தன் ஜீவனை இழக்க அவன் ஆயத்தமாக இருந்தான். He was willing to lose his life. தன் ஜீவனாக அவன் கருதின தன்னுடைய மகனே
இழக்க ஆயத்தமாக இருந்தான். He was willing to lose his son whom he considered to be his life. அதனாலே ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? So what did the Lord do? திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். The Lord made him to receive him back, ஒருவனாக அல்ல, not as one, வானத்தின் நட்சத்திரம் பல மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். like the stars of the sky. The Lord made him into a multi or many fold of blessings. வானத்தின் நட்சத்திரம் சொன்னால் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை காண்பிக்கிறது. The stars of the sky shows those who have believed and or those who have saved. பூமியின் மணலை போல மாற்றுகிறார். He is also making him like the sand of the sea. அது பேரளவான கிறிஸ்தவர்களை கூட காண்பிக்கிறது. It also shows about these this namesake Christians. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது When we see here, நாம் ஆபிரகாம் விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். we see that Abraham obeyed in faith. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அஸ்திபாரமுள்ள நகரத்தை நோக்கி செல்கிறேன் சொன்னால் இந்த விதமான விசுவாச கீழ்ப்படிதல் தேவன் எதிர்பார்க்கின்ற காரியத்தை நான் முதலாக அறிந்து கொள்ள வேண்டும். First, I should be aware that if I am going towards the city with foundation, the Lord is expecting this faith, obedience of faith in my life. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமா, submissive faith of Abraham. அவனுடைய கீழ்ப்படிதலுடைய விசுவாசத்தால் கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை பார்க்கிறோம். We see a spirit of his obedience and we can call it as a submissive faith. அடுத்த வாரத்தில் நம்ம sojourning faith of Abraham, அதாவது அவனுடைய யாத்ரீகனுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். யாத்ரீகனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். Next week we will see about his sojourning faith, about how in his pilgrim journey he obeyed God. ஜெபம் செய்யலாம். Shall we pray? உள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம், கீழ்ப்படிதலை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். சாதாரணமான கீழ்ப்படிதல், விசுவாசத்துடன் கீழ்ப்படிதல், இவைகளுக்குள்ள வித்தியாசத்தை குறித்து நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். சாதாரண கீழ்ப்படிதல் எங்களை தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது, எங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறது, நீண்ட ஆயுசை கொண்டு வருகிறது. ஆனால் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதல் ஆரம்பத்திலே பல காரியங்களை நாங்கள் இழக்க வேண்டியதாக இருந்தாலும் முடிவில் எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுகிறது. ஆண்டவரே, அதே நேரத்தில் எங்களை அஸ்திபாரமுள்ள நகரத்தை கொண்டு செல்கிறது என்று சொல்லி அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகிய நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே நீதாமே ஆண்டவர் விசுவாசத்தினாலே கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக யாவரையும் நீதான் பலப்படுத்தி கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆறுதலும் அரவணைப்பும் ஆசீர்வாதம் நடத்துதலும் பாதுகாப்பும் சமாதானம் நம் அனைவரோடும் இப்பொழுது எப்பொழுதும் கர்த்தர் வரும் வரைக்கும் இருப்பதாக, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நாளை தினத்தில் சௌரிகள் காலை 10 மணிக்கு வாசித்து கூகுள் மீட் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ஜெபிப்பார்கள். அதனால் யெகோவா ஈரே சபையை சார்ந்த சௌரிகள், கிளை சபையில் உள்ள சௌரிகள் யாவரும் அதில் கலந்து கொள்ள முடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை சங்கிலி ஜெபம் சாயங்காலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. பேர் கொடுத்த அத்தனை சௌரிலும் கிரமமாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு பேர் கொடுத்த நேரத்தில் ஜெபிக்க முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க 9:30 மணிக்கெல்லாம் நாம் கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்தில் பிரவேசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நேரத்தோடு வர முடியாது, முழு குடும்பமாய் வர முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.